எல்லாமே கூடுமா? உண்மையா கூடுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே கூடும். அவங்களை உடிச்சு நீங்க சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு பலன் வரணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, எல்லாமே கூடும். உங்க பக்கத்துல இருங்கள முன்னாடி பின்னாடி பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உன் பிரச்சனைக்கு கடைசி நாள் இன்னைக்கு தான். சொல்லுங்க சொல்லுங்க, உன்னுடைய போராட்டம் இன்னைக்கு தான் கடைசி, உன்னுடைய வியாதிக்கு இன்னைக்கு தான் கடைசி, இனிமேட்டு எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க இந்த ஊர்ல இருக்கிறது தான் ஆசீர்வாதம். இந்த ஊருக்கு ஆசீர்வாதம் எது தெரியுமா? நீங்க இங்க இருக்கிறது தான். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறனாலதான் இந்த ஊர் ஆசீர்வாதமா இருக்கு. நம்புறீங்களா? ஊரே ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது வீடு ஆசீர்வாதமா இருக்காதா? ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஆகாத காரியம் ஒன்று, இம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும். இப்ப சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இப்ப நீங்க யாரும் கண்ணை மூடக்கூடாது. இப்ப நீங்க கண்ணை திறந்து கொண்டாட போறீங்க. கொண்டாடும் பொழுது யாரும் கண்ணை மூடக்கூடாது. நம்ம வர்ஷிப் பண்ணலாம். அப்ப நீங்க கண்ணை மூடி நல்லா ஆராதனை. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய விடுதலைய, உங்களுடைய ஜெயத்தை நீங்க ஜனங்களுக்கு சொல்றீங்க. அப்போ உங்க முகத்துல சந்தோஷம், சிரிப்பு, உங்களுக்கு என்ன செய்யணுமோ நீங்க செய்யலாம். நீங்க செய்ய செய்ய நான் சொல்லுவேன், உங்க கிரிய நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா சந்தோஷமா கையை தட்டி சந்தோஷமா பாடலாமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நல்லா சொல்லாமா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி கைதட்டி நாம் பாடுவோம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு ராஜா. நீங்க அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே அற்புதம் நடக்கும். கைதட்டி சொல்லுங்க, கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று. நம்புறீங்களா அந்த வார்த்தை சொல்லும் பொழுது? எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் இன்று. நல்லா தலைக்கு மேல கையை தட்டி சொல்லலாமா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா, இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லலாமா? கண்ணீரெல்லாம் கொஞ்சம் தொடுங்க பார்க்கலாம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து. ஆக்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம் கொஞ்சம். என் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து. எண்ணமெல்லாம் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் எப்போ? இன்றே நிறைவேற்றுவா. உண்மையாகவா? எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவா. அதனால சொல்லுவோமா? கொண்டாடுவோம்
எல்லாம் பாடுங்க. ஆமென். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலையெல்லாம் போயிடுச்சா? வியாதி எல்லாம் போயிடுச்சுங்களா? உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சா? அப்ப நல்லா சத்தமா பாடலாமா? கொண்டாடலாமா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து. நீங்க கொண்டாடும் பொழுதே பிரச்சனை மறைஞ்சிடும். ஹல்லேலூயா. நீங்க அந்த நாமத்தை உயர்த்த உயர்த்த உங்க பிரச்சனை எல்லாம் மறைஞ்சு கொண்டே இருக்கணும். நல்ல கையை தட்டி சொல்லுவோமா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து. சொல்லி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே அப்பா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே ஐயா, நீரே. என் வாழ்வில் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம். நல்ல ரெண்டு கையை உயர்த்தி அப்பாக்கு நன்றி சொல்லுவீங்களா? அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்கம்மா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே. இப்ப நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஆகுமே, ஆகும், எல்லாம் ஆகும். ஆமே, உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். உம்மாலே தான். சொல்லுங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவினாலே எல்லாம் ஆகும். சொல்லுங்க. டிக்ளேர் பண்ணுங்க. ஆகும், எல்லாம் ஆகும். ஓ, உம்மாலே தான். வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவினாலே ஆகும், எல்லாம் ஆகும். இயேசுவினாலே, இயேசுவினாலே எல்லாம் ஆகும். ஓ, ஆகும், எல்லாம் ஆகும். எல்லாமே உம்மால் ஆகும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. அப்படியே கண்களை மூடி பாடலாம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. எல்லாம் ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரு 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 அன்பா சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றீங்களா? என் நாட்கள் முடியும் வரை. எல்லாம் கண்ணை மூடி சொல்லுங்க. என் ஜீவன். சொல்லுங்க. என் சுவாசம், என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. அப்படி எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டுடைய பிரசன்னத்துல, அப்பா நான் துதிக்கும் பொழுது என் பிரச்சனை மறைஞ்சிச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நம்பிக்கை வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இங்க துதிக்கும் பொழுது என் சூழ்நிலை எல்லாம் நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்கப்பா. நான் இங்க கையை உயர்த்தி துதிக்கும் பொழுது என் வீட்டுல உங்க கரம் இறங்குதப்பா. நான் இங்க துதிக்கும் பொழுது என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை உங்க கரம் இறங்குதப்பா. நான் இங்க துதிக்கும் பொழுது என் சூழ்நிலை எல்லாம் மாறுது ஆண்டவரே. நான் இங்க துதிக்கும் பொழுது என் பிரச்சனை வேதனை எல்லாம் மறையுதப்பா. எல்லாம் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க தம்பி. உன் வாழ்க்கை இன்னைக்கு மாற்றதான் ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நீ வாயை திறக்கணும். நீ வாயை திறந்து உன் நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுமா. இயேசு இங்க வந்திருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் இங்க இருக்கு. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. அப்படி எல்லாம் ரெண்டு கையை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க பார்க்கலாம். நான் ஏன் அப்பப்ப கையை உயர்த்த சொல்றேன்னா, கை யார் உயர்த்துவாங்கன்னா வெற்றி பெற்றவர்கள், ஜெயம் பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கம்மா. வேதனையிலையும் வறுமையிலையும் இருக்கிறவர்கள் அல்ல. உன் மேல ஆண்டுடைய ரத்தம் இருக்கு. கர்த்தருடைய நாமம் உன்னை உயர்த்தும், உன்னை விடுதலையாக்கும். நன்றி அப்பா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அப்படி முழங்கால் படிட்டு பாடலாமா இந்த பாட்டை? ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த உலகத்துல எனக்கு வேற எந்த நாமம் தெரியாதப்பா, ஒரே நாமம் தான் எனக்கு தெரியும், அது உங்க நாமம் ஒண்டிதான் அப்பா. எல்லாரும் இருக்கிற இடத்துல யாரும் அங்கிங்க பார்க்காதீங்க. உங்களுடைய விடுதலை நேரம் இது. பொதுவா நான் பார்ப்பேன், கடைசியில தான் விடுதலைக்காக ஜெபிப்போம். ஆனா ஆரம்பத்திலே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு விரும்புறாருங்க. முன்னாடியில இருந்து பின்னாடி வரை எல்லாரும் இன்னைக்கு இயேசுடைய கரம் உங்க மேல இறங்க போதுமா. அப்படி ஆண்டவரை நம்ம கொஞ்ச நேரம் துதிக்கலாமா, ஆண்டவரை உயர்த்தலாமா. அப்பா உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க வாயை திறந்து, உங்க நாமம், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாயை திறந்து ஹalleluya ஹalleluya. யாவே யாவே ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்ப சொல்லுங்க, பெருங்காற்று அடங்கி போகும், பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். எல்லா கையை உயர்த்த அந்த நாமத்தை சொல்லுவோமா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும் உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க சத்தம் ஏசப்பா கேட்கிறாருன்னு? உங்க நாமம் உயரணும்,
இன்றும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த. சொல்லுங்க, உங்க அழகான அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தத்தை செய்ய ஆரம்பித்ததுக்காக நன்றி. இன்னும் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் நீங்க செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க சித்தம் மட்டும் இந்த இடத்துல நிறைவேறட்டும் அப்பா. சோர்வுபடுத்துகிற ஆவியை, பலவீனப்படுத்துகிற ஆவியை, இந்த ஊர் எல்லையின் ஆவியில் விக்கிரத்தின் ஆவிகளை, பொல்லாத வானமண்டத்தின் ஆவிகளை இயேசுன்ற நாமத்தினால் நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இந்த சபை சுற்றிலும் அக்கினியை நாங்கள் இறக்குகிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றுதல் இந்த நாள் நீங்க வச்சிருதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீர் பேசுங்க. உங்க காரியம்